பாரத ரத்னா திரு ராஜீவ் காந்தி அவர்களின் நினைவு நாள் பயங்கரவாத எதிர்ப்பு தின உறுதிமொழி. சகிப்புத்தன்மை ஆகிய நம் நாட்டின் மரபுகளில் தளராத நம்பிக்கையுடைய இந்திய மக்களாகிய நாம் எவ்வகையான பயங்கரவாதத்தையும் வன்முறைகளையும் முழு ஆற்றலோடு எதிர்ப்போம் என உறுதி கூறுகிறோம். இந்திய இறையாண்மையுள்ள சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு ஏழை பணக்காரர் வேறுபாடின்றி கல்வி வேலைவாய்ப்பு போன்றவற்றில் அனைவரும் சம வாய்ப்பு பெறுவதே சமதர்மம். ராஜீவ் காந்தியோட 35வது நினைவு நாள். இவர் பிரதமராக இருக்கும்போது இப்போ இந்த நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் டெவலப் ஆகிருக்குன்னா அவரோட கனவு தான். இந்த ரோடுங்கெல்லாம் NH 8.4 வட்டம் பெரிய ரோடு இங்கிருந்து கிருஷ்ணகிரிக்கு போகணும்னா அந்த காலத்தில் அவர் பிரதமருக்கு முன்னே 3 மணி நேரம் ஆகும். அந்த மேலுமலை அதே அதில் போனோன்னா பஸ்ல எல்லாரும் ஏறிக்கிட்டு அந்த மேல்மலை மேடை ஏற்றத்துக்கு தான் என் பஸ்ல திட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் என்னைக்கு பெரிய இங்கிருந்து இப்போ மெட்ராஸ்க்கே நாங்கள் போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். அதெல்லாம் யாருனால ஆயிருந்ததுன்னா நம்ம முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தினால தான் ஆயிருந்து. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகரம் ஏசியாவிலே 11வது இடத்தில் வளர்ந்து வரும் மாநகரமாக திகழ்ந்து கொண்டு வருகிறது. இந்த மாநகரத்தில் சுற்றி பல்வேறு தொழிற்சாலைகள் அமைந்து வருகிறது. தற்போது ஓசூர் மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. பத்தலப்பள்ளி அருகே தற்போது மேம்பாலம் அமைக்கும் பணி மத்திய அரசால் தேசிய நெடுஞ்சாலையும் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கு மாற்றாக போக்குவரத்து நெரிசல் குறைப்பதற்கு எந்தவித மாற்று வசதி ஏற்படுத்தாமல் தற்போது அதே வழியில் விடுவதால் அடிக்கடி சுமார் 4 கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் நின்று தாமதமாக செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. பணிக்கு செல்லும் வேலைக்கு செல்லும் நம்முடைய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். பொதுமக்கள் அனைவரும் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள். இதனால் உடனடியாக தேசிய நெடுஞ்சாலையும் மாவட்ட நிர்வாகமும் அதற்கு மாற்று வழி கண்டறிந்து உடனடியாக அதற்கு போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும். அதே போன்று ஓசூர் மாநகரத்திலே இந்த தேன்கனிக்கோட்டை சாலையிலே சாக்கடை செல்வதற்கு எந்தவித ஒரு திட்டமும் செயல்படுத்தாமல் இருப்பதனால் சாலைகளிலே சாக்கடைகள் செல்கின்றன. அதே போன்று நம்ம ஓசூர் அருகில் உள்ள கிழவரப்பாளைய அணைக்கு நம்முடைய கெமிக்கல் கலந்த தண்ணீர் வருவதனால் அது சுத்தப்படுத்தாமல் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்குள் ஆகிறார்கள். கர்நாடக மாநிலத்திலிருந்து தொழிற்சாலையின் மூலமாக அவிழ்த்து விடப்படும் தண்ணீர் கிழவரப்பள்ளி அணையிலே தேங்குகிறது. இந்த தேங்கும் விதமாக இது அனைத்து விவசாயிகளுக்கும் அந்த தண்ணீர் பயன்படுத்தும் போது பாதிப்புக்கு உள்ளாகிறது. இது
அரசு உடனடியாக தலையிட்டு அதை பியூரிஃபிகேஷன் மாற்று ஏற்பாடு செய்து அந்த தண்ணீரை வேதியியல் இருந்து மாற்றி ஒரு விவசாயத்திற்கு உகந்ததாகவும் குடிநீருக்கு உகந்ததாக மாற்றப்பட வேண்டும். அதே போன்று நம்முடைய எஸ்டிஆர் ரிங் ரோடு மத்திய அரசினால் எஸ்டிஆர் ரிங் ரோடு அமைக்கப்பட்டு வருகிறது பாரத் மாலா திட்டத்தின் கீழ். அந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு காரணங்களால் நிறுத்தி தாமதம் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதை உடனடியாக மத்திய அரசு போக்குவரத்து துறை அதை சரி செய்து உடனடியாக அமல்படுத்த வேண்டும். திட்டங்கள் வேகப்படுத்த வேண்டும். இல்லையென்றால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வண்ணம் இருக்கிறது. இதை மத்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும். இந்த திட்டத்தின் என்ன பிரச்சனைகள் இருப்பது என்று விவசாயிகளுக்கு தீர்த்து வைத்து உடனடியாக அந்த திட்டம் பயன்பாட்டிற்கு வர வேண்டும். NH 844 சேனமாவு அருகே அந்த திட்டம் நடு காட்டிலே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதை வனத்துறையினால் தான் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று கூறி அதை தாமதப்படுத்தி வருகிறார்கள். இதுக்கும் மத்திய அரசு தலையிட்டு உடனடியாக அதை செயல்படுத்த வேண்டும். யானைகளுக்கு செல்லும் விதமாக மேம்பாலங்கள் அமைத்து உடனடியாக அந்த பணியை தொடங்க வேண்டும். அப்பொழுதுதான் வன உயிர்களும் காப்பாற்றப்பட வேண்டும், மக்களுக்கான சாலை போக்குவரத்தும் அமைக்கப்பட வேண்டும் உடனடியாக என்பதை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.